ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 15 மினிட்ஸில் இதை குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். திருநெல்வேலி அல்வா பண்ணுறதுக்கு யூஸ்வலாக கோதுமையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அதை அரைச்சி பால் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு கோதுமைலாம் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் கோதுமை மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப் தான் எல்லாமே மற்ற திங்ஸும் நம்ம மெஷர் வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த கப் எடுத்து காமிச்சில்லையே, அந்த கப்பில் தான் 1 கப் கீ எடுத்திருக்கேன். அதே கப்பால் தான் 1 கப் கோதுமை மாவு, நார்மல் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதோட அதே சேம் குவான்டிட்டி கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சிட்டு இதை 1 ஹவர் சோக் பண்ண விட்டுட்டேன். கொஞ்சமாவது மாவு புளிப்பு இருந்தால் தான் ஹல்வா வந்து சேம் திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ 1 மணி நேரம் அதை நான் ஊற வச்சுருக்கேன். அதோட 2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக கேஷ்யூ, அல்வாவுக்கு கலர் சேர்க்கறதுக்காக ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் நெய்யில் இப்போது 1/2 கப் சேர்த்துக்கலாம். வெறும் வானலில் நம்ம மாவு ஊற்றினோன்னா மேபி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 கப் கீ போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வீட் ஃப்ளார் மிக்ஸை இதோட கலந்துக்க போகிறோம். கீ வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் பொருள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹல்வா வந்து ரொம்ப நல்லா வராது. இப்போ எடுத்து வச்சுருக்க மிக்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கீயோடு சேர்த்துக்கலாம். அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்துக்குங்க. கலந்துட்டு இதை இனிமேல் ப்ராசஸ் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திக்காகிற வரையிலும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கோதுமை மாவோட ராஸ்மல் போகணும். ராஸ்மல் போயிட்டு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து ஹல்வா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே வரணும். பேனில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இதுதான் வீட் ஃப்ளார் வெந்ததுக்கான சிம்டம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அதுவே அதிகமாக தான் இருந்தது. ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 கப் கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண டைட் ஆகிடும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஃப் ஊற்றின கீ வந்து மேலே அப்படியே பிரிஞ்சு வரும். அது வரலும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீதி இருக்க சர்க்கரையும் கொஞ்சம் போட்டேன். இப்போ ஃபுல்லாக 2 கப் சர்க்கரையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே கிளாஸி லுக்கில் வருது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை அதில் போட்டுக்கலாம். நான் கேஷ்யூ சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின கீ வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு ரெடி பண்ணிடுறோம். இப்போ மீதம் இருக்க 1/2 கப் கீயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்றேன். பாருங்கள், கீ போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள். ஃபுல்லாக எல்லா கீயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான பதமும் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ பேனில் சைடில் பாருங்கள் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டக்கூடாது. அப்புறம் நம்ம ஊற்றின கீயும் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அப்படி வரும்போது நம்மளோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம இப்படி எடுத்து விடும்போது நல்லா கண்ணாடி மாதிரி போய் விழணும். இதுதான் கரெக்டான பதம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான திருநெல்வேலி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். 15 மினிட்ஸை ரெடி பண்ணிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.